ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா ரோட்டில் வண்டியெலாம் காமிச்சிட்ருக்கேன்னு பார்ப்பீங்க. இந்த மொட்டை வெயிலில் வந்து ரோட்டில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயிலில் வந்து இன்றைக்கி கம்பம் பிடுங்குற விழா வந்து இன்றைக்கி நடக்கும். மஞ்சள் நீர்லான்னு சொல்லுவாங்க. கம்பம் பிடுங்கிட்டு ஊரையே சுற்றி வருவாங்க. எல்லோரும் வந்து எல்லா மக்களும் வந்து பார்ப்பாங்க. எல்லோரும் இன்றைக்கி மஞ்சள் பூசிட்டு மஞ்சள் நீர் விளையாண்டுட்டு ஜாலியாக இருப்பாங்க. யாரை பார்த்திங்கனாலும் ஒரே மஞ்சளாக இருப்பாங்க. அதை பார்க்குறக்காக தான் வந்திருக்கோம். வந்ததையும் பார்த்திங்கன்னா நீர்மோர் கொடுத்துட்ருந்தாங்க. அதையும் வாங்கி குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்து வாங்கி குடித்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லோரும் தண்ணி மேலெலாம் ஊற்றிக்கிட்டு மஞ்சள்லாம் பூசிட்டு ஜாலியாக மஞ்சள் நீர் விளையாண்டுருக்காங்க. அதுதான் கேப்சர் பண்ணியிருந்தேன். இப்படி தான் யாரை பார்த்திங்கனாலும் மஞ்சளை பூசிகிட்டே சுற்றுவாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஜாலியாக மஞ்சள் நீர் விளையாடுவாங்க. இன்றைக்கி சின்ன பசங்கள்லேருந்து எல்லோரும் ஜாலியாக விளையாடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி வண்டியில் எங்கே தான் போவாங்கன்னே தெரியாது. எல்லோரும் இப்படி மஞ்சள்லாம் ஃபுல்லாக பூசிட்டு வண்டியில் தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய வண்டி போய்கிட்டே இருக்கும். அப்படியே நின்று பார்த்துட்ருக்கோம். தம்பி பார்த்திங்கன்னா இந்த பந்து பார்த்துட்டே இருந்தான். அதனால் அவனுக்கு ஒரு பந்து வாங்கி தரலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டுருக்கேன். வாங்கினதில் கொஞ்சம் காற்று கம்மியாக இருந்துச்சு. அதனால் காற்றடிச்சு கொடுத்தாங்க. அதை வாங்கி தம்பிகிட்ட கொடுத்துட்ருக்கேன். அவனும் வாங்கி பார்த்துட்ருக்குறான். கலர் கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பார்த்துட்ருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச அந்த இயரிங் கலெக்ஷன் அதை அப்படியே பார்த்துட்ருந்தேன். ஏதாவது வாங்கலாமான்னு சொல்லிட்டு சரி அப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் எதுவும் வாங்கலை. சும்மா பார்த்துட்டு மட்டும் இருந்தேன். கம்பம் பார்க்குறக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். தம்பி நானும் ஒரு இடத்துல வெயிலாக இருந்துச்சு. அதனால் வந்து நல்லா உட்காந்துட்டோம். சரி கம்பம் வந்ததுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. தம்பி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் நிற்கிறாங்க கம்பம் பார்க்குறக்காக. பார்த்திங்கன்னா கம்பம் பக்கத்தில் வந்துருச்சு. அதனால் எல்லோரும் அங்கே ஏறி நிற்கிறாங்க. இப்போ நம்மளும் அங்கே தான் போய் ஜாயின் பண்ண போகிறோம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள், ஃபுல்லாக நிற்கிறாங்க. நம்மளும் ஒரு கேப்பில் போய் பூந்துக்க வேண்டியதான். நமக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சு. நம்மளும் வந்து நின்றுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கம்பம் வந்துட்டுருக்கு. ஒரு வெயிலாக இருக்கும். அதனால் கீழே பார்த்திங்கன்னா முன்னாடி தண்ணி லாரி வந்து ஃபுல்லாக தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு போயிடுவாங்க. சூடாக இருக்குங்கிறனால நிறைய போலீஸ்லாம் வருவாங்க. ஏன்னா இங்கே கூட்டம் பயங்கரமாக இருக்கும். அதனால் எல்லோரும் பாவம் வெயில்லையே வந்துட்டுருக்காங்க. நம்மளும் அப்படியே கம்பம் பார்க்குறக்காக நிற்கிறோம். லோக்கல் சேனலில் வந்து இதை லைவ் போடுவாங்க. அதனால் வந்து கேமராவில் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா கம்பம் வந்துட்டுருக்கு. எவ்வளோ போலீஸ் இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி கூட்டம் பயங்கரமாக இருக்கும். அதனால் போலீஸும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. கம்பம் பார்க்குறதுக்காக எல்லோரும் நிற்கிறாங்க. எல்லாம் கையில் மொபைலோட வீடியோ எடுத்துக்கிட்டே நிற்கிறாங்க நம்மளை மாதிரியே. கம்பம் பக்கத்தில் வரப்போகுது. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். மூணு கம்பம் வந்துட்டிங்கன்னா ஒட்டுக்கா வரும். பெரிய மாரியம்மன், சின்ன மாரியம்மன், அப்புறம் காரவைக்கால் மாரியம்மன் சொல்லுவாங்க. 3 கோயில்லையும் ஒட்டுக்கா கம்பம் போடுவாங்க. ஒட்டுக்கா கம்பம் பிடுங்கிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் 3 கம்பமும் பார்த்திங்கன்னா ஒட்டுக்கா வந்திருக்கு. உப்பும் மிளகும் வாங்கி எல்லாம் கம்பம் மேலே போடுவாங்க. ஆனால் பாவம் அந்த பூசாரிங்க மேலெல்லாம் பட்டு அவங்களுக்குலாம் எரியும். பாவம் கொஞ்சம் அவங்கெல்லாம். இப்போ கம்பம் வந்துட்டு போயிடுச்சு. எல்லாம் அப்படி கூடயே போவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் போகிறாங்க. இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் எல்லோரும் போயிட்டுருக்காங்க பாருங்கள். அந்த கடைசி வரைக்கும் கூட்டம்தான் ஃபுல்லாக. இன்னும் எல்லாம் அப்படியே ஊரை சுற்றிட்டு வந்து திரும்ப அந்த காரவாய்க்கால்லையே கொண்டு வந்து கம்பத்தை போட்டுருவாங்க. சுற்றியும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மக்கள் கூட்டம்தான். நானும் தம்பி அப்படியே நின்று பார்த்துட்ருக்குறோம். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.